திராவிடம் என்பதே தெலுங்கு ஆதிக்க சமூகத்துடைய ஒரு மறைவான ஒரு அரசியல். தமிழக தமிழர்களை லெமுரியா வந்தேரிகள்னு சொல்றதுதான் அவங்க கட்சியோட நிலைப்பாடுனா, அப்ப ஈழத்தமிழர்கள் எந்த வந்தேரிகள்? இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும், தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும், தாய்மொழி கன்னடமாக இருந்தாலும், பிழைப்புவாத அரசியலுக்காக தமிழர்களை ஏய்த்தி பிழைக்கணுங்கிற நோக்கத்திற்காக இவங்க என்ன பண்றாங்க, தங்களையும் தமிழருங்கிறாங்க. இப்ப ரஜினியுடைய தாய்மொழி என்பது தமிழிலே என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு, தன்னை பச்சை தமிழ்ங்கிறார். அப்ப வந்தவன் போனவன் பெத்து போட்டதெல்லாம் இங்க வந்து தமிழர்னா அது கிடையாது. ஈழத்தில் கண்டியை கைப்பற்றி கொண்ட நாயக்கர்கள் என்ன பண்றாங்க, அங்க போய் குடியேறிடுறாங்க. குடியேறிட்டு தன்னை சிங்களவன் என்று அடையாளப்படுத்தி கொண்டு தமிழர்களை வந்தேரின்னு யார் சொன்னது? தமிழனை யார் அங்க வந்தேரின்னு சொன்னா? சிங்களவன் சொல்லல. தமிழனை வந்தேரின்னு சொல்லுது இந்த கண்டி நாயக்க வம்சம் தான். சிங்களவன் மத்தியில் தன்னை சிங்களவனாக காட்டிக்கொள்வது. ஆனா பிறந்ததெல்லாம் மதுரையில கண்ணுசாமி நாயுடு. இந்த கேள்வி எல்லாம் வருது பாருங்க. இது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, திராவிடம்ங்கிறது அந்த போலியானது, அது திட்டமிட்டு தான் இங்கே திணிக்கப்பட்டிருக்கு. நாயக்கர் மகள் என்ற வரலாறு எதை குறிக்கும்? தமிழர்கள் அடிமைப்பட்ட காலத்தை தானே குறிக்குது. அப்ப வெள்ளையர்கள் ஆண்டது என்பது இந்தியர்கள் பெருமை இல்லை, அப்ப தெலுங்கர்கள் ஆண்டது மட்டும் தமிழருக்கு பெருமையா? உலகம் முழுவதும் உள்ள ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தனது அதிரடி கருத்துக்கள் மூலம் சமூக வலைதளங்களில் எப்போதும் பேசுபொருளாக உள்ள திருவாளர் பாரிசாலன் அவர்கள் இன்று நமது கலையகத்திற்கு வருகை தந்துள்ளார். அவரோடு கலந்துரையாடலாம். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கோவையில் கம்மநாயுடு எழுச்சி பேரவை என்ற அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் கலந்துக்கிட்ட மதிமுக பெண் உறுப்பினர் வந்து சொல்கிறாங்க, தமிழர்கள் அனைவரும் வந்தேரிகள், தெலுங்கு நாயக்கர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா சமூகத்திற்கும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சமூகம் சார்ந்த மாநாடு நடத்துறதுக்கும் ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம்ங்கிறது நம்ம அனுமதிக்கிறது தான். அது யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ அந்த மாநாட்டிலும் கூட்டத்திலும் அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் பற்றி பேசப்படும் பொழுது அது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுறது கிடையாது. வேறொரு சமூகத்தையோ வேறொரு இனத்தையோ சாடும் பொழுது தான் அது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த தனமணி வெங்கட் அப்படிங்கிற அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா, தமிழர்களை வந்தேரிகள் என்றும், அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தமிழர்கள் எல்லாம் எங்களை வந்தேறிங்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்தேறி கிடையாது, லெமுரியா கண்டத்திலிருந்து தமிழர்கள் தான் இங்கே வந்தேறினாங்க, நாங்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இது வந்து அவர்களுடைய வன்மமான ஒரு சிந்தனையை குறிக்குது. இப்போ அவர்களை வந்து யாரும் இங்கே வந்தேரின்னு சொல்ல, அவர்களை என்ன சொல்கிறோம்னா படையெடுத்து வந்தவர்கள் தான். இப்போ ஆங்கிலத்தில் அது பேர் இன்ட்ரூடர்ஸு இன்வேடர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இன்வேடர்ஸுங்கிற அந்த ஒரு பொருளாகத்தான் இந்த வந்தேரிகள் அப்படின்னு சொல்கிற பொருள் தமிழில் இருக்கும்போது கொச்சைப்படுத்தப்பட்ட பொருள் கிடையாது. வெள்ளைக்காரர்கள் வரும்போது வெள்ளையர்களை வந்து வந்தேரிகள்னு தான் சொல்லி விமர்சித்தாங்க, பேசினாங்க. அதுபோலவே வெள்ளையர்களுக்கு முன்பாக படையெடுத்து வந்த நாயக்கர்மார்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டாங்க. அவங்க முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு இவங்களை நம்ம குற்றம் சாட்ட போகிறதில்ல. வந்துட்டாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழக அரசு அவர்களுக்கான அத்தனை உரிமையும் கொடுத்துருக்கு. அவர்களுக்கான மாநாடு நடத்தி கொள்வதற்கான உரிமையும் இங்கே இருக்குது. அந்த அளவுக்கு தான் தமிழக மக்கள் அவர்களை நிலையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நன்றி மறந்து தமிழர்கள் இவர்கள் மீது எந்த வன்மமும் இல்லாமல் இருக்கும் பொழுதே இவர்கள் வந்து தமிழர்களை வந்தேரியாக்குறாங்க. இந்த நிலை எங்கே கொண்டு போய் விடுன்னு பாருங்க. இப்போ தனமணி வெங்கட் என்பவர் ஒரு சாதி வெறியராக இதை பேசினா கூட இது விமர்சனத்துக்குள்ளாகாது. ஆனால் அவர் இருக்கக்கூடிய கட்சி என்ன கட்சின்னு பார்க்கணும். மதிமுகவில் அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிறார், அவர் தலைமை பேச்சாளராக இருக்கிறார், ஒரு பெண்ணாக இருக்கிறார், அவர் ஒரு சமூக போராளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். மதிமுகவோட கருத்தியல் என்பது ஒரு திராவிட இயக்க கருத்தியலாக இருக்கிறது. திராவிட இயக்கம் என்பது சாதி ஒழிப்பு கருத்தியலை தொடர்ந்து பேசி வருது. வைகோ அவர்களே வந்து பல முறை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதி ஒழியணும் அப்படிங்கிறதுல மேடைகளில் பேசியிருக்காரு, சமத்துவ மேடைகளில் பேசியிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு கட்சியில் பங்கு வகிக்கக்கூடியவங்க சாதி வெறியர்களாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே வைக்கப்படுகிற கேள்வி என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் சாதி ஒழிப்பு பேசிய நீங்களே ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள்? அப்போ நாங்கள் சொல்கிற விமர்சனம் என்பது திராவிடம் என்பதே தெலுங்கு ஆதிக்க சமூகத்துடைய ஒரு மறைவான ஒரு அரசியல் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான ஒரு வெளிப்படையான எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு அந்த தனமணி வெங்கட் அவர்களுடைய பேச்சுங்க அமைஞ்சிருக்கு. தனமணி வெங்கட் அவர்கள் பேசிய கருத்துக்கு பாடலாசிரியர் கவிஞர் தாமரை அவர்கள் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க, எதிர்வினையாற்றுறாங்க. இது என்னன்னா, இது தமிழர் மொழி, இங்கு தமிழ் தான் மொழி, இங்கு பேசப்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசு, இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து வெளியேறுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எதிர்வினையை எப்படி? இதுதான் இந்த எதிர்வினை தான் இவங்கள்கிட்ட மட்டும் ஒரு கவிஞரிடம் மட்டும் எதிர்பார்க்கக்கூடியதில்லை. இந்த எதிர்வினை தான் வந்து அனைத்து கட்சிகளிடமிருந்து வந்திருக்கணும். புரியுதுங்களா? முதல்ல இந்த எதிர்வினை என்பது மதிமுகலேருந்து வந்திருக்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் மதிமுக வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டது? தன்னை வந்து ஈழ விடுதலைக்காக நாங்கள் தான். இப்போ உங்களுக்கே தெரியும், வைகோ அவர் கூட சீமானை வந்து நாங்கள் தான் உண்மையாக போராடுறோம், சீமான் வந்து பணம் வாங்குறாரு, வசூல் பண்ணுறாரு, பொய் சொல்கிறாருன்னெல்லாம் பேசுகிறாரு. சரி, நீங்கள் உண்மையாகவே போராடுங்க. இப்போ வந்து தமிழக தமிழர்களை லெமுரியா வந்தேரிகள்னு சொல்கிறது தான் அவங்க கட்சியோட நிலைப்பாடுனா, அப்போ ஈழத்தமிழர்கள் எந்த வந்தேரிகள்? இப்போ நம்ம ஈழத்தமிழர்களை மண்ணின் மைந்தர்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, பல மேடைகளை பேசுறீங்க. அதுக்கான காரணம் என்ன?
லெமுரியா கண்டத்துடைய எச்சம் தான் தமிழகமும் தமிழீழமும் சொல்லி பேசியிருக்கீங்க, நீங்களே பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்க கட்சியில உங்க மேடையில உங்க கூட பல ஆண்டுகள் பயணிச்ச தனமணி வெங்கட்டுக்கு இந்த புரிதல் இல்லையா, இல்ல வன்மத்தோடு நீங்க போய் பேசினீங்களா, இல்ல உங்களோட மனதுடைய குமுறலை தான் அவர்கள் வெளிப்படுத்துறாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் ஏற்படுது. தமிழர்களுடைய பூர்வீக குடினா அங்கே வாழ்ந்தவங்கிறதுக்கு இலங்கை அரசியல் நீங்க பேசக்கூடியவர்கள், தமிழீழத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய, இல்ல ஒரு மாதிரி தமிழர் மீது வன்மமான விமர்சனத்தை வைக்கக்கூடியவரை தான் தலைமை பேச்சாளராக இத்தனை ஆண்டு காலம் கூட வச்சிருக்காரு. இவங்களும் கூட இந்த அளவுக்கு தமிழர் மீது வெறுப்பு இருக்கவங்களே உங்க கூட இவ்வளவு ஆண்டுகள் வச்சிருக்கீங்கன்னா நீங்க உண்மையாவே தமிழர் மீது பற்று உள்ளவராங்கிறது எங்களுக்கு கேள்விக்குரியாது. நடிகர் கமல்ஹாசன் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சொல்றாரு, எங்கு பிறந்திருந்தாலும் இங்கு வந்து வாழ்ந்தால் அவர்களும் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ் தேசியம், தமிழ் தேசிய அரசியல், இந்த அரசியலை வந்து பேசும்போது மட்டும் ஏன் வந்து சில பேர் குறிப்பிட்ட சாரார் வந்து பதற்றம் அடைகிறாங்க? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஏன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பேசியிருந்தார், தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சிலர் வருகிறார்கள், அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து அவர்களை எதிர்க்கணும், தேர்தல் சமயத்தில் நீங்கள் போட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு அப்படி பேசுகிறேன். ஏன் இந்த தமிழ் தேசிய கருத்தில் பேசப்படும்போது மட்டும் சில பேர் பதற்றத்தோடு அதை எதிர்கொள்கிறாங்க, அணுகுறாங்க? இப்போ ஒரு தேசிய அரசியல் என்பது, தமிழ் தேசிய அரசியல் என்பது வரும்பொழுது அந்த தேசிய இன மக்கள் யாருங்கிறதுல ஒரு தெளிவான வரையறை இருக்கணும். அதுதான் ஒரு தேசிய இதுக்கான ஒரு இது. நம்ம முன்னெடுக்கக்கூடியது ஒரு இன மக்களுக்கான அரசியலுங்கும் பொழுது அந்த இன மக்கள் யார் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. இந்த வரையறை என்பது எப்படின்னா, உலகம் முழுக்கவே தாய்மொழியாக யார் அவங்க எந்த மொழி பேசுறாங்களோ அந்த அடிப்படையில் தான் இனம் என்பது வரையறுக்கப்படுகிறது. இது உலகம் முழுக்க இருக்க ஒரு நியாயம் தான். ஒரு பிரெஞ்சுக்கு பேசுறான்னா அவன் பிரெஞ்சுக்காரன், அவன் எங்க போய் வாழ்ந்தாலும் அவன் பிரெஞ்சுக்காரன் தான். அவன் ஆங்கிலம் தெரியுதுங்கிறக்காக அவன் ஆங்கிலேயர்னு யாரும் ஏற்றுக்க போறது இல்லை. அவன் பிரெஞ்சு தான், அவனே தன்னை அடையாளப்படுத்திக்கும் அவன் பிரெஞ்சு அப்படின்னு சொல்லுவான். அதுபோல மொழி தான் ஒரு அடிப்படையான அடையாளமாக இருக்குது. தாய்மொழி என்னவாக இருக்கிறதோ அதுதான். இப்போ தமிழர்களை வந்து நம்ம தாய்மொழியின் அடிப்படையில் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொத்தாம்புதுவான வரையறையை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஆனால் இந்த வரையறை என்பது ஏன் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொய் சொல்லப்படுது. இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும், தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும், தாய்மொழி கன்னடமாக இருந்தாலும் பிழைப்புவாத அரசியலுக்காக தமிழர்களை ஏய்த்தி பிழைக்கணுங்கிற நோக்கத்திற்காக இவங்க என்ன பண்றாங்க, தங்களையும் தமிழருங்கிறாங்க. இப்போ ரஜினியுடைய தாய்மொழி என்பது தமிழிலே என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர் வந்து என்ன சொல்றாரு, தன்னை பச்சை தமிழ்ங்கிறார். புரியுதுங்களா? இது போல நீங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மதர் டங்கு இதெல்லாம் வந்து வெவ்வேறையா இருந்தாலும் தங்களை வந்து அவங்க தமிழன்கிறாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பிறப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள். ஒரு சீன தம்பதி வந்தாங்க, சுற்றுலா பயணத்துக்கு வராங்க, குழந்தை வந்து தமிழகத்தில் பிறக்குது. உடனே அந்த குழந்தைக்கு வந்து தமிழக அரசு வந்து இவர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டுருமா, அவரை கொண்டு வந்து நாளைக்கு ஆள விட்டுறலாமா? இந்த கேள்வி வருது பாருங்க. அப்போ வந்தவன் போனவன் பெத்து போட்டதெல்லாம் இங்கே வந்து தமிழர்னா அது கிடையாது. இங்கே தமிழர் என்பவர் அந்த குடியில் பிறக்கணுங்கிறத நாங்கள் இப்போ நெருக்கி வைக்கிறோம். ஏன்னா இந்த புரிதல் வந்து நெருக்கி வேறு வழி இல்லை. ஏன்னா பொய் சொல்லும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும்? இப்போ வந்து வெளிப்படையாக என்னுடைய தாய்மொழி தமிழ்னு உண்மையை சொல்லிட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே போயிட்டு வேற மொழி பேசிட்டு வெளியில் வந்து நானும் தமிழனா புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ இனத்தின் அடிப்படையில் நம்ம வரையறை பண்ணும்பொழுது குலமும் குடியும்ங்கிறத நாங்கள் கொண்டு வந்தோம், நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ ஒரு தமிழ் குடியில் பிறப்பவன் தான் தமிழன். தமிழ் குடிகள்னா எந்தெந்த குடிகளுக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாக உள்ளதோ அந்தந்த குடியெல்லாம் தமிழ் குடிகள். அது மாறாது, யாரும் பொய் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? யாரும் வந்து தன்னுடைய சாதியை மாற்றி சொல்லிட்டு போய் ஏமாற்ற முடியாது. ஏன்னா சுற்றார் உறவினர்கள்லாம் மாறிடும். அப்போ இதை வச்சு தான் தமிழர்னு அடையாளம் பண்ண முடியும். இதுதான் ஒரு சரியான வரையறையும் கூட. அதுதான் இந்த தமிழ் தேசிய அரசியலை சில பதற்றத்தோடு அணுகிறதுக்கான காரணத்தை தான் நான் கேட்கிறேன். அதுதான் அந்த பதட்டம் வருவதற்கு காரணம், அவர்கள் தமிழ் குடியில பிறக்கல. புரியுதுங்களா? அவர்கள் வெளியே வந்து போய் சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தங்களுடைய வரலாறை மறைக்கிறாங்க. எந்த அளவுக்கு மறைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாயுடு சங்கம்லாம் நடத்துறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து தன்னுடைய வரலாறை பேசுறாரு, ஒரு முக்கியமான பிரமுகர், அவர் திமுக முக்கியமான ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. அவர் வந்து பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து தமிழர்களை காப்பாற்றினோம், தமிழர்கள் வந்து இஸ்லாமிய படையெடுப்புல இருந்து தவிக்கப்பட்டாங்க, நாயக்கர்கள் தான் வந்து தமிழர்களை காப்பாத்தினாங்க. இது கேட்குறவங்க காதுல இப்படியா பூ சுத்துறது? வரலாறுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நாயக்கர்கள் என்ன விமானப்படை மூலியமா வந்து தாக்குனாங்க தமிழ்நாட்டை, இல்லை கடல் மார்க்கமாக வந்து தாக்குனாங்களா? காலாட்படைகள் தானே வந்தது. காலாட்படை ஆந்திராவை தாண்டி தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்திருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். வடுக பகுதிகளை தாண்டி காலாட்படை எப்படி தமிழகத்தை தொட முடியும்? தடுக்கிறவனா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அவனை அங்கெல்லாம் தடுக்கணும். இதுதான் தடுக்கிற நடவடிக்கையா? அவனுக்கு கதவை திறந்து விட்டு வழி அனுப்பிச்சு விட்டுட்டு டாட்டா காமிச்சு விட்டுட்டு இங்க உள்ள வந்து அவன் கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க இருந்த பதட்ட நிலையை பயன்படுத்தி உள்ள வந்து ஆட்சி அமைச்சாங்க. சரி, காப்பாத்தி விடுறதுன்னா இங்க இருக்க மன்னர்களுக்கு படை உதவி செஞ்சுதானே காப்பாற்றணும். இப்படித்தானே நாங்க பண்ணோம், தமிழர்கள் அப்படித்தானே காப்பாத்துறாங்க.
ராஜராஜ சோழன் வேங்கி நாட்டு மேலே படையெடுக்கிறான். படையெடுத்துட்டு போய் என்ன பண்ணுறான், சாளுக்கியனும் முடி சுட்டிட்டு வந்துடுறான். அவனா உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். தமிழ் மன்னர்கள் படையெடுத்தார்கள், படையெடுக்கலன்னு நான் சொல்லலை. படையெடுத்த எந்த இடத்துல போய் ஆட்சி அமைச்சாங்க, இதை சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இங்கே இருந்த நாயக்கர்கள்லாம் எப்படி வந்து குடியேறினாங்க? சரி காப்பாற்றுனீங்க, காப்பாற்றிட்டு போக வேண்டியதானே, ஏன் அதை உட்காந்துக்கிட்டீங்க? உட்காந்துட்டு இப்போ தமிழர்கள் வந்தேறிங்கிறீங்களே. இதை இந்த இந்த நிலை இந்த செயல்பாட்டை முன்பாகவே நான் வந்து கண்டிநாயக்கர் ஆவணப்படம் என்ற ஒரு ஆவணப்படத்தில் விளக்கி சொல்லியிருப்போம். ஈழத்திலும் இதுதான் நடந்தது. ஈழத்தில் கண்டியை கைப்பற்றி கொண்ட நாயக்கர்கள் என்ன பண்றாங்க, அங்கே போய் குடியேறிடுறாங்க. குடியேறிட்டு தன்னை சிங்களவன் என்று அடையாளப்படுத்தி கொண்டு தமிழர்களை வந்தேறின்னு யார் சொன்னது? தமிழனை யார் அங்கே வந்தேறின்னு சொன்னா? சிங்களவன் சொல்லல, தமிழனை வந்தேறின்னு சொல்லுது இந்த கண்டி நாயக்க வம்சம் தான். இன்றளவுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டி நாயக்க வம்சத்துக்கு வேலூர்ல அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்கானுங்க. கண்ணுசாமி நாயுடு அவர் பேரு, அவருடைய இயற்பெயர் கண்ணுசாமி நாயுடு. ஆனா விக்ரமராஜ சிங்கேன்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. இந்த பொய் உரைத்தல் என்ன? சிங்களவன் மத்தியில் தன்னை சிங்களவனாக காட்டிக்கொள்வது, ஆனா பிறந்ததெல்லாம் மதுரையில கண்ணுசாமி நாயுடு. அப்ப புரியுதுங்களா? அவரை கொண்டு வந்து கடைசி தமிழ் மன்னன் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட அது பிரச்சாரம் ஆகுது. கடைசி தமிழ் மன்னன் என்ன தமிழ் மன்னன் அவரு? இங்க இருக்கும்போது அவரோட தாய்மொழி தெலுங்கு தான், அங்க இருக்கும்போது அவரோட தாய்மொழி தெலுங்கு தான். அவர் தாய்மொழி தெலுங்கா இருக்கக்கூடிய மன்னன் எப்படி இது தமிழ் மன்னனாக மாற முடியும்? இந்த கேள்வியெல்லாம் வருது பாருங்க. இது வந்து ஒரு அயோக்கியத்தனம், இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம். இதை வந்து தொடர்ந்து இந்த பிறமொழியாளர்கள் தமிழர்கள் மீது திணிக்கிறாங்க. இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க உங்களுடைய மொழி அடையாளத்தோட இருங்க, நாங்க எங்க மொழி அடையாளத்தோட இருக்கிறோம். எங்களுடைய மண்ணை நாங்கள் ஆளணும்ங்கிறது தான் இது ஒரு தார்மீக உரிமை. இது எல்லா ஒரு எத்தனிக் குரூப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய மண்ணை தான் ஆளணும். இப்ப நீங்க அதுதான் உரிமை. அந்த உரிமை இங்க வந்து தமிழர்கள் மத்தியில் ஏமாற்றம் மூலியமா பறிக்கப்படுது. தமிழன்கிற அந்த வரையறையவே இங்க குழப்பி சிதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. அப்ப தமிழருக்குன்னு இருக்க அடையாளமா இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு இத்தனை ஆண்டு காலம் பேசின திராவிட இயக்கத்திலேயே தெலுங்கு சாதி வெறியர்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப இது நோக்கம் என்ன? அதே இவங்க இந்த மேடையில மட்டும் அவங்க பேசல, இது இன்னொரு மேடையில அவங்க பேசுறது என்ன பேசுறாங்கன்னா, எந்த கட்சி வேணாலும் இருங்க, ஆனா நம்ம தான் ஆளணும்னு பேசுறாங்க. இதுதானே ஒரு பெரிய ஒரு வெளியிலிருந்து வந்த ஒரு குடிக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் கட்டி ஆள வேண்டும் என்ற ஆணவம். இது சாதின்னு பாருங்க, இனம்னு பாருங்க. ஏன் இதை எதிர்த்து ஒரு திராவிட இயக்கமும் பேச மாட்டேங்குது?